இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள துவாரகா நகரில் உள்ள ஸ்ரீ துவாரகாதீஷ் கோயிலுக்கு அருகில் உள்ள ஒரு இந்து புனித யாத்திரை தலமாகும் நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம். சிவபெருமானின் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான இக்கோயில் இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்றது. நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் குஜராத் மாநிலத்தில் துவாரகாவில் இருந்து 17 கிலோமீட்டர். இந்த ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கங்களில் 10வது இடத்தில் வருகிறது. இங்கு சிவபெருமான் பாம்புகளின் கடவுளாக வணங்கப்படுகிறார். இங்கு 2 அல்லது 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பார்க்கக்கூடிய வகையில் தியான நிலையில் உள்ள சிவபெருமானின் மிகப்பெரிய சிலை கட்டப்பட்டுள்ளது. புராண கதையில் கூறப்பட்டுள்ள விளக்கத்தின்படி தாருகா வனத்திற்கு செல்ல அனுமதிக்கப்படாத தாருகா என்ற அரக்க பெண் இருந்தால் தாருகா வனத்தில் பல வகையான தெய்வீக மருந்துகள் இருந்தன. எனவே தாருகா கடுமையான தவம் செய்து அன்னை பார்வதியை மகிழ்வித்து பேய்கள் நல்ல செயல்களுக்காக தாருகா வனத்திற்கு செல்ல வரம் கேட்டார். தாருகா அரக்கனின் நற்செயல்களால் மகிழ்ந்த அன்னை பார்வதி தாருகா வனத்திற்கு செல்ல வரம் அளித்தாள். ஆனால் வரம் கிடைத்தவுடன் தாருகாவும் மற்ற அசுரர்களும் தேவர்களிடமிருந்து காட்டை பறித்து வழிபடுவதை நிறுத்தினர். இந்த காட்டில் சுப்ரியா என்ற சிவபக்தர் இருந்தால். அவள் தாருகனால் சிறைபிடிக்கப்பட்டாள். சுப்ரியா சிவபெருமானை வேண்டி தவம் செய்து அவரிடம் அசுரர்களை அளிக்கும் வரம் கேட்டாள். சுப்ரியா சிவபெருமானை மகிழ்விக்க கடுமையான தவம் செய்து காட்டை காப்பாற்றவும் அசுரர்களை அழிக்கவும் அசுரர்களிடம் இருந்து அவரை காக்குமாறு வேண்டினாள். அவரது தீவிர பக்தரான சுப்ரியாவை காக்க சிவபெருமான் தெய்வீக ஒளி வடிவில் ஒரு துளையில் இருந்து தோன்றினார். மகாதேவன் அசுரர்களை கொன்றான். ஆச்சரியம் என்னவென்றால் அவர் ஜோதிர்லிங்கத்தை வணங்கி சிவனை இந்த இடத்தில் தங்குமாறு வேண்டினார். சிவபெருமான் தன் பக்தனின் வேண்டுகோளை ஏற்று அங்கேயே தங்கினார். இதனால் சிவபெருமான் ஜோதிர்லிங்க வடிவில் நாகேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். நாகேஸ்வர் என்றால் பாம்புகளின் கடவுள் என்று பொருள். தங்கள் ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் இங்கு உலோகத்தால் செய்யப்பட்ட பாம்புகள் மற்றும் சர்ப்பங்களை அர்ச்சனை செய்ய வேண்டும். இது நாகதோஷத்திலிருந்து விடுபட உதவும் என்று நம்பப்படுகிறது. சிவபெருமான் தனது பக்தர்களை தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்க பாம்புகளின் கடவுளான நாகேஸ்வரராக இங்கு தோன்றினார். நம்பிக்கைகளின்படி நாகேஸ்வர் என்றால் பாம்புகளின் கடவுள் அல்லது வாசுகி. வாசுகி பாம்புகளின் கடவுள் சிவபெருமானின் கழுத்தில் மாலை வடிவில் வசிக்கிறார். இந்த கோயிலுக்கு சென்றாலே அனைத்து வித நோய்களில் இருந்தும் நிவாரணம் பெறலாம் என்பது நம்பிக்கை. நாகேஸ்வர ஜோதிர்லிங்கத்தை தரிசிப்பதன் மூலம் அனைத்து வகையான பாவங்களிலிருந்தும் விடுபடலாம் என்று இந்து மத புராண நூல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த பழமையான மற்றும் முக்கிய கோயில் சிவபெருமானுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டதாக மக்கள் நம்புகிறார்கள். நாகேஸ்வர வடிவில் உள்ள சிவனை பக்தர்கள் பக்தியுடன் வழிபடுகின்றனர். இங்கு சிவராத்திரி மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இது போன்ற அற்புதமான தகவல்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் கைகளில் வர மறக்காம நம்ம தமிழ்கடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை இன்னொரு யாத்திரை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.